நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி சுவைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் ஆண்டாள் திருப்பாவை பாசுரங்களை பார்த்து வருகின்றோம். மார்கழி மாதத்தின் 10ஆம் நாளான இன்று ஆண்டாள் திருப்பாவையின் நோற்றுச் சுவர்க்கம் என தொடங்கும் 10வது பாடலை காண்போம். மாமன் மகளை பலவாறு அழைத்தும் மாமியை அழைத்து துயிலெழுப்பச் சொன்னபோதும் எழுந்திராமல் உறங்கும் செல்வச் சிறுமியை கும்பகர்ணியோ நீ என விழித்துச் சாடுகிறது இந்த 10வது பாடல். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்களமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். பாடலுக்கான விளக்கம். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றிப் பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாகச் சொன்னார்கள். நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பலின் இருப்பிடமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, தடுமாற்றமில்லாமல் கதவை திறந்து வெளியே வா. நாம் இறைவனை நாடி அவன் திருவடியை தொழுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடல் வழியே நமக்கெல்லாம் அறிவுரை பகர்கிறாள். நன்றி, வணக்கம்.